இதுதான் எங்களோட வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் பண்ணியிருந்த கிளைண்ட்ஸோட வெப்சைட் எல்லாமே நான் இதில் லிங்க் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெப்சைட் வந்து பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்குற மாதிரி. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டெவலப்மெண்ட் சார்ஜ் வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். டெவலப்மெண்ட் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 2000 அந்த மாதிரி கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு இருந்தோம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜ் வந்து 500 ரூபான்னு போட்டதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. சிம்பிளானா எனக்கு வந்து பேருக்கு எனக்கு ஒரு 4 பேஜ் இருந்தால் போதும், எனக்கு ஒரு 5 பேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 500லேயே முடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இ-காமர்ஸ் வெப்சைட்டு ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் வெப்சைட்டு 2 இதை நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். இ-காமர்ஸ் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து ஒரு டெமோ. அப்புறம் இன்னொரு டெமோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தான். பட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே சப்போஸ் டொமைனுக்கும் ஹோஸ்டிங்கும் 2500 பே பண்ணுறீங்க, அப்புறம் டெவலப்மெண்ட் காஸ்ட் ஒரு 500 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தான் கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒன்லி ஃபார் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு 500 வரும். ஸோ டோட்டலாக 1000 பே பண்ணீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து வீடியோவில் ஒன்று பேசிட்டு அப்புறம் நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்கன்னா அது அந்த மாதிரி நம்ம மாற்றி பேசிட்டே கிடையாது. இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் சார்ஜுக்கு 500 பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கவர் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது தேவைப்படுது, அதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக ஒரு 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக ஒரு 1000 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் சார்ஜ் தான். நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு மட்டும் ஒரு இது உங்களுக்கு 3 ஹவர்ஸ் நான் டெலிவரி பண்ணிடுவேன். பேமெண்ட் கேட்வேக்கு மட்டும் நம்ம அப்ரூவல் ஆகி வர்றதுக்கு ஒரு 3 to 4 days ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட். இப்போ சிலவங்க வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக கண்டென்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்ச் வந்து நீங்கள் பண்ண முடியாது மீன்ஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். பட் வந்து அதில் டைனமிக் ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதில் லாகின் இருக்காது. யூசர் வந்து அதில் இதுவும் லைவாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட சர்வீசஸ், உங்களோட அபோட், உங்களோட கான்டாக்ட், நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஒரு இது நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கிளைண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 பேஜ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பேன், நல்லா டிசைன்ஸ்லாம் போட்டு. ஸோ இது மாதிரி கூட நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 500ல் வந்து நான் உங்களுக்கு டெவலப் பண்ணி தருவேன். பட் இதுக்கு மேக்ஸிமம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேஜஸ் தான் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10 or 15 மேலே உங்களுக்கு நிறைய பேஜஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடிஷ்னலாக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 500 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டைனாமிக் வெப்சைட் இருக்குது. டைனாமிக் வெப்சைட்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ Ashwantha.com ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனியாக லாகின் ஃபார்ம் இருக்கும். இந்த மாதிரி இதுதான் டைனமிக் வெப்சைட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கோர்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சைன்இன் பண்ணி அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கோர்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி லாகினை வந்து டேட்டாவெல்லாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணுற இந்த இது எல்லாமே இதில் வரும் பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட் வரும். இந்த மாதிரி வெப்சைட்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து எப்படியும் ஒரு 8000 9000 10,000 மேலே போயிடும். இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேரி ஆகும். சிம்பிளாக வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வெப்சைட் போதும், எனக்கு ஒரு 4-5 பேஜில் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 500ல் முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இ-காமர்ஸ் சைட்டு எனக்கு சிம்பிளாக போதும் எனக்கு வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா கிராண்டாக நல்லா அட்ராக்டிவாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்ல குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி இருக்காது. இது வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி வரும். இப்போ வந்து இல்லை எனக்கு வந்து இனிஷியலாக எனக்கு வந்து இந்த மாதிரி போதும், எனக்கு நல்லா போச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன், நான் அடுத்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அதனால் வந்து உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா 500ல் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வேறு இதில் ஒன்றும் கிடையாது. குவாலிட்டியாக பண்ணும்போது ரேட்டு அதிகமாகும். மற்றபடி சிம்பிளாக நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம் 500ல் பே பண்ணிக்கலாம். அப்புறம் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து நம்ம இதில் வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் வாங்குவோம். இப்போ ஹோஸ்டிங்கில் நீங்கள் டேரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து வீடியோவில் 2500 சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் இதில் பண்ணும்போது உங்களுக்கு இதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஒரு ஃப்ரீ டொமைன் உங்களுக்கு வந்துடும். பட் இதில் ஃப்ரீ டொமைன் வராது, இதில் ஃப்ரீ டொமைன் வந்துடும். அப்போ இந்த பிளான் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 1 இயருக்கு 3100 காட்டும். இதில் நீங்கள் 1 இயர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3100 காட்டும். பட் இதுவே வந்து என்னோட ரெஃபரல் கூட ஒன்று உண்டு. அந்த ரெஃபரல் கூட நான் வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த ரெஃபரல் கூட போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட் வந்து ஒரு 700 கழியும். 2500 போல தான் சம்திங் வரும்.
அதனால தான் அந்த ரேட் வந்து நான் ஆஃபர் கூட கழிச்சு தான் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணியிருப்பேன். நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டொமைன் சர்வருக்கு அவங்க ஆக்சுவலாக 3000 பே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பில்லு போடுறது 6000 7000 அந்த மாதிரி பில்லு போடுவாங்க. நம்ம வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் எதுவும் நம்ம வந்து இது பண்ணுறது கிடையாது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டொமைன் காஸ்டிங்னா இவ்வளோ அமௌண்ட் 2500 இதுவும் நான் ஆஃபரை கழிச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரேட் சொல்லியிருக்கேன். 2000 ப்ளஸ் டெவலப்மெண்ட் சார்ஜ் 500. இதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கே மனசாட்சி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமர்ஸ் வெப்சைட்லாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு நான் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தேன் 11000 சம்திங் வாங்கியிருந்தேன். பட் இதே மாதிரி வெப்சைட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 40000 வரைக்கும் வாங்குறாங்க. அந்த மாதிரி சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கிட்ட ஏமாறுறாங்க. பட் அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே வெப்சைட் டெவலப்மெண்ட் இவ்வளோ தான் ஆகுதாங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறதுக்கு காரணம் அதுதான். இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் எனக்கு எதுவும் இருக்காது. நான் 500 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டைமும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், மற்றவங்க வந்து ஏமாறக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த இதை வந்து இந்த ரேட்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வந்து என்னால் இந்த ரேட்டில் அதை கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீட் ஏதாவது ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை இருக்குது, ஏதாவது என்கொயரி தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்க, நம்ம வந்து மெயினாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப் பண்ணிட்டோம், ஆப் டெவலப். இதில் ஆல்ரெடி நாங்கள் பண்ண வெப்சைட் எல்லாமே இதில் இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மெயினாக பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் ஆப் டெவலப்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் ஏதாவது வெப்சைட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா கீழே இதுதான் என்னோட நம்பர், இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், ஆர் மெயில் பண்ணுங்கள், ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் எல்லாமே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுவும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.